Hi friends, time 10:06. நீ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 January 2025 PM 10:06 PM. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, I will be done. They will be done in earth as it is in the heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையில் நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 25 வசனம் வரை. 1. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். And Samuel said unto the whole Israel, Behold, I have the hearken unto your voice in all that ye said unto me, and have the made a king over you. வசனம் 2. அப்பொழுது இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானே கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர்கள் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதலே இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். And now and behold, the king you walketh before you, and I am the old and gray-headed, and behold, my sons are with you, and I have walked before you from my childhood and to this day. வசனம் 3. இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கும் முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்து கொண்டேனோ, யாருடைய கழுதை எடுத்து கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையிலே பரிதாபம் வாங்கினேன், சண்டை கண் சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்பவும் கொடுப்பேன் என்றான். Behold, here I am witness against me before the Lord and before this anointed whose have I taken, or whose as have I taken, or whom have I defrauded, whom have the oppressed, have whose and have the received any brave to be blind many eyes therewith, and I will restore it you. வசனம் 4. அதற்கு அவர்கள், நீ எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலே ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். And they said, Thou hast not and defrauded, used near oppressed, used nestor as though and taken out get for any man's as an. வசனம் 5. அதற்கு அவர்கள், நீங்கள் என் கையிலே ஒன்றும் கண்டுபிடிக்கவும் இல்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாய் இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றார். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். And he said unto them, The Lord is witness against you, and his anointed is witness this day,
that he have not found Hagot hit my hands. And they answered, he is the witness. வசனமார் அப்புறம் சாமுவேல் ஜனங்களை நோக்கி, மோசேயும் ஆரோனையும் ஏற்படுத்தினவரும் உங்கள் பிதாக்களையே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் கர்த்தரே. And Samuel said unto the people, it is the Lord that advanced Moses and Aaron, and that forgot your fathers up out of the lands of Egypt. வசனமேலு, அப்பொழுதும் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கும் செய்து வந்த எல்லா நீதியான கிரியைகளை குறித்தும் நான் கர்த்தருடனே சந்நிதியிலே உங்களோட நியாயம் பேசும்படிக்கும் நீங்கள் நில்லுங்கள். Now therefore then stand still, that I may reason with you before the Lord of all the wicked tears and act of the Lord, and which he did to you and to your fathers. வசனம் 8. யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும்போது உங்கள் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் உங்கள் பிதாக்களையே எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார்கள். And when Jacob was come into the Egypt, and your fathers cried unto the Lord, then the Lord set Moses and Aaron, which and forgot forth your fathers of the Egypt, and made them dwell in this place. வசனம் 9. அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரையை மறந்து போகிறபோது அவர் அவர்களை அத்சேரின் சேனாதிபதிகளாகிய சிசேரியாவின் கைகளிலும் பெலிஸ்தியரின் கைகளிலும் மோவாபின் ராஜாவின் கைகளிலும் விற்று போட்டார். அவர்கள் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். And when they and forgot the Lord and their God, he shouldered them into the hands of the Sisera, and captain of the host of the Azur, and in the hands of the Philistines, and in the hands of the kings of the Moab, and they forgot against them. வசனம் 10. ஆகையால் அவர்கள் கர்த்தரையை நோக்கி முறையிட்டு, நாங்கள் கர்த்தரையை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்ததனால் பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்களின் கைகளுக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும், இனி உம்மை சேவிப்போம் என்றார்கள். And they cried unto the Lord and said, we have sinned, because we have forsaken the Lord and have served Balaam and Ashtaroth. But now and deliver us out of the hands of your enemies, and we will serve thee. வசனம் 11. அப்பொழுது கர்த்தர் ஏறுபாகாலையும் போதனையும் செய்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலும் இருந்த உங்கள் சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை நீங்களாக்கி ரட்சித்தார். And the Lord sent and Jerubbaal and Bedan and Jephthah and Samuel, and delivered you out of the hands of your enemies on every side, and ye were safe. வசனம் 12. அமோன் புத்திரின் ராஜாவாகிய நாகேஸ் உங்களுக்கு விரோதமாக வருகிறதை நீங்கள் கண்டபோது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் ராஜாவாயிருந்தும் நீங்கள் என்னை நோக்கி, இப்படி அல்ல, ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டும் என்றீர்கள். And when he showed that and Naga as the kings have the children of the Ammon come against you, he said unto me, nay, but king shall reign over you when the Lord your God was your king. When the Lord your God was your king. கடைசி காலத்திலும் அவர் தான் நம்மளுக்கு கிங்கு, யாரும் கிடையாது. வசனம் 13. அப்பொழுது நீங்கள் வேண்டுமென்று விரும்பிய தெரிந்து கொண்ட ராஜா இதோ இருக்கிறார். இதோ கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார், அவர் தான் சவுல். Now therefore and behold the kings whom he have chosen, and whom he
have desired, and behold the Lord and hate and set it king over you. வசனம் 14. நீங்கள் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணாமல் கர்த்தருக்கு பயந்து அவரையே சேவித்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தால் நீங்கள் உங்கள் ஆளுகிற ராஜா உங்கள் தேவனாகிய கர்த்தரையே பின்பற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். If he will and fear the Lord and serve him and obey his voice and not and rebel against the commandments of the Lord, then shall and both he had also the kings that reign over you can continue following that Lord your God. வசனம் 15. நீங்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வாக்குக்கு விரோதமாய் கலகம் பண்ணினீர்களானால் கர்த்தருடைய கை உங்கள் பிதாக்களுக்கு விரோதமாய் இருந்தது போல உங்களுக்கு விரோதமாய் இருக்கும். But if you will not and obey the voice of the Lord, but and rebel against the commandments of the Lord, then shall and the hands of the Lord be against you as it was against you the fathers. வசனம் 16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். Now therefore stand and see his great things which the Lord I will do before your eyes. வசனம் 17. இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரிதென்றும் நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடி முழக்கங்களையும் மலைகளையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி, இஸ் இட் நாட் வாட் எவர் வாஸ்ட் டுடே? You will call unto the Lord, and he shall send under and thunder and rain, that he may perceive and see that your wickedness is great which he have done in the saga at the Lord in asking your king. வசனம் 18. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மலைகளையும் கட்டளையிட்டார். இப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருக்கு சாமுவேலுக்கு மிகவும் பயந்து, so Samuel called unto the Lord, and the Lord sent thunder and rain that day, and all the people greatly feared the Lord and Samuel. வசனம் 19. சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியனுக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்க அந்த பாவத்தை கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லோரும் சொன்னார்கள். And all the people said unto the Samuel, pray for the servants and the Lord and God, that we did not, for we have added unto all your sins the evil to ask you a king. வசனம் 20. அப்பொழுது சாமுவேல் ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்கள், நீங்கள் இந்த பொல்லாப்பை எல்லாம் செய்தீர்கள். ஆகிலும் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் கர்த்தரையே உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். And Samuel said unto the people, fear not, he haven't done all this wickedness, yet turn not said from following the Lord, but serve the Lord with all your heart. வசனம் 21. விலகி போகாதிருங்கள், மறுபடியும் பிரயோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டாதுமாய் இருக்கிற வீணானவைகளையே பின்பற்றாதீர்கள். இவைகள் வீணானவைகளே. And turn ye not said from then shall he go after vain things, which and cannot perfect near deliver, for then ye are vain. வசனம் 22. கர்த்தர் உங்களுக்கு தமக்கு ஜனமாக்கி கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்தான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தையே கைவிட மாட்டார். For the Lord I will not forsake his people, for his great names have seek, because it hate and blessed the Lord to make
his people. வசனம் 23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்து இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் போனேன். அது எனக்கும் தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செய்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். Moreover, as for me, God forbade that I should sin against the Lord in cursing you the pray for you, but I will teach you the God and the right way. வசனம் 24. நீங்கள் இப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையும் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். Only fear the Lord and serve him in the truth with all your heart, for consider how the great things he hath done for you. வசனம் 25. நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்கள் உங்கள் ராஜாவை நாசம் அடைவீர்கள் என்றான். But if you shall answer, still do wickedly, he shall be consumed, both you and your kings.